2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்ததாக அப்போது அறிவித்தார்கள். அப்போது நான் எலெக்ஷன் பெட்டிஷனாக உயர்நீதிமன்றத்திலே தபால் வாக்குகள் 203 வாக்குகளை எண்ணாமல் தேர்தலை அறிவித்து விட்டார்கள். ஆகவே அது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று பல நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகு இறுதியாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் கடந்த மாதம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாண்புமிகு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் நான் தபால் வாக்குகளை எண்ணாமல் இருந்த வாக்குகளை எண்ணுவதற்கு ஏற்கனவே அக்டோபர் மாதம் 2019ஆம் ஆண்டு 1ஆம் தேதி உத்தரவிட்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2019 அந்த வாக்குகள் எண்ணப்பட்டது. அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் 105 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றதாக மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார்கள்.